ஹாய் மீடியா சண்டே மினி விலாக் பார்த்துடலாமா? இன்னைக்கு காலையில் மட்டன் கிரேவி தாங்க வச்சேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு தலைக்கறி குழம்பு வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரின்ட்டு மட்டன் கிரேவியும் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து முட்டை வேக வச்சேன். அதில் ஒரு ஆள் வேணான்னு சொன்னதுனால அந்த வேக வச்ச முட்டை எனக்கு வந்துருச்சு. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி அந்த பூச்செடி நட்டு வைக்கிறதுக்காக இடத்தையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நான் எந்த வேலையும் செய்யலை. நான் சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். கொழுந்தனாரும் கார்த்தியும் தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் நாரெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் மண்ணுக்கடியில் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. செடிங்களுக்கெல்லாம் எப்படி தண்ணி வர்றது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இந்த பைப் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா டிச்சுக்கு தான் போயிட்டுருக்கும். சரி வேஸ்ட்டாக தானே போகுது அப்படின்ட்டு காரோட பழைய மேட்டுங்களாம் இருந்துச்சுங்களா, அதெல்லாம் ஒன்று சேர்த்தி கட்டி அந்த ஓஸ் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்போட இணைச்சி அந்த மண்ணுக்கு விட்டாச்சுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடிகளுக்கெல்லாம் போகும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணி விட்டாச்சு. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி செடியெல்லாம் நட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். காலையிலேயே தங்கச்சி பசங்களை சாப்பிட்டுட்டு கொழுந்தனார் போய் இங்கே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. மதியத்துக்கு எதுவுமே சாப்பிட்லங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து உருளைக்கிழங்குலையும் கத்திரிக்காயையும் வச்சு பஜ்ஜி சுட்டுட்டேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு மிச்சமாயிருச்சு. சரின்ட்டு அதை கொஞ்சமாக சிப்ஸ் மாதிரி போட்டுட்டு டீ வச்சு எல்லாருமே குடிச்சிட்டோம். நியூ இயர் வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வேலைக்கு போகிறத ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த நியூ இயரே வந்துடும் போல இருக்குது. இன்னும் நாங்கள் வேலைக்கு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலைங்க. சரி நாளையிலேருந்தாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம். இன்றைக்கி வாஷிங் மிஷினில் போர்வை துணியெல்லாம் போட்டு துவைச்சி எடுத்தாச்சு. காய வைக்க இடம் இல்லாமல் கேட்டு மேலே எல்லாம் துணிகளை காய வச்சுட்ருக்கேன். ஸோ செடியெல்லாம் நட்டு வச்சதுக்கப்புறம் இடம் இப்படி தாங்க இருக்குது. இன்னும் பாதி செடியெல்லாம் நட்டு வைக்கணும். அது நட்டு வச்சதுக்கப்புறம் அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்த மினி விலாகில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே மீடியாஸ், இந்த மினி விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். ஓகே பாய்.